ஜெயச்சந்திரன் இருக்கான். அது ஜெயகிருஷ்ணன். ஜெயச்சந்திரன் மைக் இல்லையா? ஸோ சார் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குல்ல சார்? ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே சார். Okay, students, in previous class we have discussed about the shafts. Shafts பத்தி தான் previous classல discuss பண்ணிட்டு இருந்தோம். So today we are going to continue the shafts. Okay, the shaft is very நல்லா தெரிஞ்சுக்கோ. Okay, shaft is the first half of this unit. Not only first half, shaft படிச்சா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா you can able to move on to the keys and coupling. Okay, shaft ஓட parts தான் வந்து பாத்தீங்கன்னா shaft ரெண்டு shaft கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா we will use coupling. கப்ளிங்கையும் ஷாஃப்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்ளிங்கையும் ஒரு ஷாஃப்டையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறது? பை மீன்ஸ் ஆஃப் கீஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஓகேவா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் வி ஹவ் டிஸ்கஸ் shaft subjected to twisting moment, shaft subjected to bending moment மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா subjected to combined twisting and bending moment அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா I have started this. ஓகே, இந்த லாஸ்ட் ஸ்லைட் ஐ ஹவ் சே ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா, ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர்னா என்னது? பெண்டிங் மூமெண்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். எம்பி ஸ்கொயர் டார்க். ஓகேவா, டார்க் ஸ்கொயர். ஓகேவா, நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா எம் இந்த இடத்துல எம்மும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதுவே டேட்டா புக்கை பார்த்தீங்கன்னா எம்பி எம் சஃபிக்ஸ் பி யூஸ் பண்ணியிருப்பாங்க. டார்க்குக்கு கேபிட்டல் எம் சஃபிக்ஸ் டி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அது ட்விஸ்டிங் மூமெண்ட். ஓகேவா, எப்பயுமே நொட்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்றத வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏரியான்னு சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அது என்னோட இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஜஸ்ட் இட்ஸ் a symbol they have been represent. ஓகே, ஸோ அதனால எப்பயுமே படிக்கும்போது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா படி. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோ எல்லாருமே. ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் எம் ஸ்கொயர், எம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெண்டிங் மூமெண்ட் ஸ்கொயர் பிளஸ் ட்விஸ்டிங் மூமெண்ட் ஸ்கொயர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஸ்கொயர் ரூட், அதாவது அதுதான் சொல்றாங்க. ஓகேவா, ஸ்கொயர். ஓகேவா, மீன் ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டேக் தி மீன் ஸ்கொயர் ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். மீன் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஸ்கொயர் சம் அண்ட் தென் யூ ஹேவ் டு டேக் தி ரூட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட். இதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் டார்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறோம். ஓகேவா, இதோட டோட்டல் வேல்யூ தான் ஈக்குவலன்ட் டார்க்னு நான் சொல்ல போறேன். இதே பெண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் யூஸ் பண்ணி டயமீட்டர் கண்டுபிடிப்போம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல பெண்டிங் மூமெண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு, ஓகேவா, அல்டிமேட் லிமிட்டோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ, ஓகேவா, ஈல்டு பாயிண்டோ கொடுத்துட்டு தே ஆஸ்க் யூ டு கால்குலேட் த டயமீட்டர், ஷாஃப்டோட டயமீட்டர் கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் த ஆவரேஜ். ஓகேவா, ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் எதுக்கு எடுக்கணும்? ஓகேவா, பெண்டிங் மூமெண்ட்டுக்கும் ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட்டுக்கு எடுக்கணும். ஆவரேஜ் எப்படி எடுப்பேன்? ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி 2 ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணியிருக்காங்க. டிவைட் பண்ணி இதை என்ன பண்ண போற? யூ ஹேவ் டு ஈக்குவேட் டு தி பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன். பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி யூ ஹேவ் டு ஃபைண்ட் த டயமீட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல என்ன இருக்கும்? பவர் இருக்கும். பவர் இருந்தோம்னா டார்க் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் டி கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல டிரான்ஸ்வர்ஸ் லோடு இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து டிரான்ஸ்வர்ஸ் லோடு இல்லைன்னா ஓகேவா, சம்டைம்ஸ் இது வந்து பீம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பீம்ஸ்னா நீ ஆல்ரெடி படிச்சிருக்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்ட் டு பாயிண்ட் லோடா இருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலிவர் பீம் மாதிரி இருக்கும். ஓகேவா, போன சம் நம்ம பார்த்தது கேண்டிலிவர் பீம், இந்த சம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஓகேவா, கேண்டிலிவர் பீம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். ஓகேவா, ரெண்டு சைடுமே பாரு. ஓகேவா, ரெண்டு சைடுமே எப்படி இருக்கு? இப்போ இங்க பாரு, சிஏ அப்படின்றது கேண்டிலிவர் பீம். அதே மாதிரி டிபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலிவர் பீம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ இட் லுக்ஸ் லைக் கேண்டிலிவர் பீம். கேண்டிலிவர் பீம் பெண்டிங் மூமெண்ட் ஃபார்ம்ல என்னன்னு பார்த்தா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லோட் இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகேவா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எழுதி வச்சுக்கோ. ஓகேவா, கேண்டிலிவர் பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டபிள்யூ இன்டூ எல். ஓகேவா, சப்ஜெக்ட் டு பாயிண்ட் லோட். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா சிம்பிளி எஸ்எஸ்பி, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்டட் டு சென்டர் பாயிண்ட் லோட். அப்படின்னா சென்டர் பாயிண்ட் லோட்னா லோடு சென்டரா இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா WL/4 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து படிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ நவ் வி வில் டேக் எ கொஸ்டின்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு இதில் எல்லா இதுவும் டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு பெண்டிங் மூமெண்ட் கொடுத்துட்டாங்க. பெண்டிங் மூமெண்ட்னா என்னது? எம்னு எடுத்தாலும் சரி, நீ எம் சஃபிக்ஸ் பின்னு எடுத்தாலும் சரி, ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் மூமெண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 நியூட்டன் மீட்டர். நீ நல்லா பார்த்துக்கோ, நியூட்டன் மீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீ நியூட்டன் எம்எம்னு மாற்றணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே என்ன பண்ணு, 10⁻³ மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஷாஃப்ட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஓகேவா? மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 45C8 ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் த டைப் ஆஃப் ஸ்டீலோட டைப் யூஸ் பண்ணுறாங்க. இதோட அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது சிக்மாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஓகேவா? சிக்மா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டவ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. நான் இங்கே பாரு நல்லா கவனி, கொஸ்டின்ல ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் தி, ஓகேவா, அலோவபிள் ஸ்ட்ரெஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும், ஓகேவா? டிசைன் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூ அல்டிமேட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிட்டு கிடைக்கிது பார்த்தியா, அதுதான் இதை வச்சு தான், இந்த வேல்யூவை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஹேவ் பெண்டிங் மூமெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெஸ் என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா லோட் பை ஸ்ட்ரெஸ் பை அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டோன்னா வேல்யூ என்ன வருது? 116.7. ஸோ இந்த வேல்யூ வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு டூ த டிசைன். சிமிலர்லி ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி தான். அந்த மேக்ஸிமம் வேல்யூ 500 டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 83.3. இந்த வேல்யூ வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு டூ த டிசைன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் செட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டயமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங், ஓகேவா, போத் ட்விஸ்டிங் பெண்டிங் ரெண்டுமே இதில் இருக்கனால ஈக்குவலன்ட் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் ஃபார்முலா உனக்கே தெரியும், ஓகேவா? சம் ஆஃப், ஓகேவா, மீன் ஸ்கொயர் ரூட், ஓகேவா? மீன் ஸ்கொயர் ரூட், ஐம் கோயிங் டு டேக் தி மீன் ஸ்கொயர் ரூட். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்கொயர் போத் த டேர்ம்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பிஎஸ்சி டேட்டா புக் நம்பர் மென்ஷன் பண்ணுமா? என்னம்மா இதுல பிஎஸ்சி டேட்டா புக் நம்பர் எங்க வரும்னு நான் சொல்றேன். இந்த அடுத்த ஸ்டெப்ல வந்துடும் பிஎஸ்சி டேட்டா புக் நம்பர். நான் எங்க யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ ஆனால் ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்காது. ஸோ நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணணும். இப்போ கேல்குலேட் பண்ணியாச்சு, டார்க் கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு யூஸ் த பிஎஸ்சி டேட்டா புக். பிஎஸ்சி டேட்டா புக் எங்கே இருக்கு, ஓகேவா? யூ ஹேவ் டு டேக் த பிஎஸ்சி டேட்டா புக். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், டார்க்கை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறேன், ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு டார்ஷன், ஓகேவா? டார்ஷனை பொறுத்த டார்க்கை பொறுத்து தான் போட போகிறேன். ஸோ டவ் கொஸ்டின்ல இருக்கு 16 அப்படின்றது வந்து வேல்யூ. எம்டி அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவலன்ட் டார்க், ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட். பெண்டிங்கும் கொடுத்துட்டாங்கல்ல சார்? பெண்டிங் கொடுக்கும்போது பெண்டிங் தனியாக கால்குலேட் பண்ணணும், ஓகேவா? பெண்டிங்க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பெண்டிங் தனியாக கால்குலேட் பண்ணணும். பெண்டிங் கொடுத்துருந்தாலும் நான் என்ன கண்டுபிடிச்சது என்னது? ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் தான் கண்டுபிடிச்சேன். இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலன்ட் நெக்ஸ்ட் பண்ணுவோம், ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒரு டயமீட்டர் கண்டுபிடிப்போம். ஸோ யூ ஹேவ் டு ப்ரொசீட் த ப்ராப்ளம் வித் போத் த டேர்ம்ஸ், ஓகேவா? ஏன் ரெண்டு டேர்ம்லையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா கொஸ்டின்ல கவனிச்சு பார்த்தேன் அப்படின்னா அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க, அல்டிமேட் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ யூ ஹேவ் டு ப்ரொசீட் த ப்ராப்ளம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போத், ஓகேவா? ரெண்டுலையுமே என்ன பண்ணணும், ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீட் பண்ணி ரெண்டு டயால எந்த டயா கிரேட்டரா இருக்கோ அந்த டயாவை ஆன்சரா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். புரியலையா? ஸோ இங்க பாரு, இது ஒன்றும் கிடையாதுமா, ஈக்குவலன், அதாவது ரெண்டுமே பெண்டிங் மூமெண்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கொடுத்துருந்தாலும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாரு. கண்டிப்பா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்கம்மா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எல்லா கொஸ்டின்லையும் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க அப்படின்றத நான் ஷுவரா சொல்ல முடியாது, ஓகேவா? கொடுத்துருந்தாங்கன்னா நீ பெண்டிங் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணும், ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்றாங்க, வி ஆர் ஃபைண்டிங் தி ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட். ஈக்குவலன்ட்னா அதுக்கு இணையான வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகேவா, ட்விஸ்டிங் மூமெண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூ 10.44 × 10⁶ நியூட்டன் எம்எம் அப்படின்னு வருது. நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃப்ரம் பிஎஸ்சி டேட்டா புக் யூஸ் பண்ணணும் 7.21, ஓகேவா? டவ் மேக்ஸ் ஈக்குவல் டு 16 MT. இப்போ இங்க ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஷாஃப்ட், ஓகேவா? ஹாலோ ஷாஃப்ட் கிடையாது. அப்போ டயமீட்டர் டிஐ என்ன பண்ணணும், ஃபார் சாலிட் ஷாஃப்ட் புட் டிஐ ஈக்குவல் டு 0ன்னு அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ டிஐயோட வேல்யூ 0 ஆயிரும். D0 D0 power 4 அப்படின்னு இருக்கும். அப்போ D0 கேன்சல் ஆகி கீழே D0 கியூப் அப்படின்னு இருக்கும்.
ஓகேவா? இப்போ இந்த டி நாட் கியூபை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? டவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆல் டிவைட் பண்ணி. ஈக்குவலன்ட் டார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? 10.44 இன்டூ 10^6. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி நாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பையோட வேல்யூ உனக்கே தெரியும் 3.14. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி டயமீட்டர். கண்டுபிடிச்சாச்சா? ஸோ டி கியூப் என்னன்னு கிடைக்கும், அதாவது டி நாட் கியூப் என்னன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், பிஹெச்டி டேட்டா புக்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். ஓகேவா? அடுத்து இப்போ கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் கொடுக்கல, அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தும் கொடுத்துருக்காங்க. அப்போ பெண்டிங்கும் யூ ஹேவ் டு ப்ரொசீட் வித் த பெண்டிங். அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்றது இங்க சொன்னேன் ஆல்ரெடி, ஆவரேஜ் ஆஃப் மொமெண்ட் பிளஸ் ட்விஸ்டிங் மொமெண்டோட ஆவரேஜ். ஓகேவா? ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் ஆல்ரெடி ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் நீ கண்டுபிடிச்சு வச்சிருக்க 10.44 இன்டூ 10^6. பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 3 இன்டூ 10^6. ஸோ இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடு, ரெண்டையும் ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ண. இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்டோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பிஹெச்டி டேட்டா புக் 7.21. இப்போ இங்கே வா, இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்மாவோட வேல்யூ அதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 32 ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் நீ கண்டுபிடிச்ச பத்தியா, ரெண்டுக்கு ஆவரேஜ் எடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்ச பத்தியா, அதை எடுத்துட்டு வந்து தான் இங்கே போடணும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ, அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டும் கம்பைன்ட் ஆகி வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கால்குலேட் த ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட். அந்த ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் தான் எம்டி, ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் தான் எம்பி. ஓகேவா? From that you have to find the diameter d naught. ஓகேவா? diameter d naught. ஓகேவா? if it is a hollow, நமக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்றது எல்லாமே சாலிட் ஷாஃப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கம்பைன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஷாஃப்ட்ஸ் தான் வரும். ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி, டிஐயோட வேல்யூ எப்பயுமே 0வா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இதில் ஆன்சர் 86 அப்படின்னு வந்துச்சு. ரெண்டாவதுல வந்து டயமீட்டர் என்ன வந்திருக்கு, 83.7 அப்படின்னு இருக்கு. ஸோ போத் த வேல்யூஸ்ல எது கிரேட்டர் வேல்யூ அப்படின்னா 86 இஸ் த கிரேட்டர் வேல்யூ. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் கோ ஃபார் தி லார்ஜர் டயமீட்டர். ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குமா, டயமீட்டர் ஏரியா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும், கம்மியாகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை வி ஆர் கோயிங் ஃபார் தி லார்ஜர் டயமீட்டர்ஸ். எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? சூர்யா, ரூபேந்திர, இல்ல சார். இவங்களாம் ஏதாவது இருந்தா இப்பயே கேளுங்கம்மா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் நீங்க யூஸ் பண்ணணும் பிஹெச்டி டேட்டா புக்கை. ஸோ ஒரு இடத்துல எங்க யூஸ் பண்றோம், ஆஃப்டர் ஃபைண்டிங். ஓகேவா? அந்த டயமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்க எழுதணும், பிஹெச்டி டேட்டா புக்குன்னு எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இஃப் இட் இஸ் அ கிளாஸ் ரூம். ஓகேவா? இப்போ கிளாஸ் ரூம்ல நீ நான் கையால எழுதுனேன் அப்படின்னா உனக்கு தெளிவா நானே இந்த இடத்துல என்ன அப்படின்னா எழுதிருக்கோம். ஓகேவா? நாங்கள் பிபிடியா ப்ரெசென்ட் பண்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியல. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா நான் எழுதிருப்பேன் ஃப்ரம் பிஹெச்டி டேட்டா புக். இந்த ஃபார்ம்ல வந்து பிஹெச்டி டேட்டா புக்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஃபார்ம்ல தான். ஓகேவா? ஸோ தட் இஸ் தி திங். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்கம்மா எல்லாருமே கண்டிப்பா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஸ்டின்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட்டே ட்விஸ்டிங் மொமெண்ட்டே கொடுத்துட்டாங்க. ட்விஸ்டிங் மொமெண்ட் கண்டிப்பா டார்க், ட்விஸ்டிங் மொமெண்ட்னா டார்க்டா, டார்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பவர் கொஸ்டின்ல இருக்கும், அப்போ பிரச்சனையே கிடையாது. ஆனா பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் சம் ப்ரொசீஜர் ஃபார் த புள்ளி. ஏன்னா நல்லா பாரு, ஒரு ஷாஃப்ட்ல ஒரு புள்ளி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா அது புள்ளியோட செல்ஃப் வெயிட். ஓகேவா? புள்ளி வந்து பாத்தீங்கன்னா புள்ளினா எப்படிமா இருக்கும், புள்ளினா கண்டிப்பா என்ன இருக்கும், பெல்ட் டிரைவோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ அது என்ன பண்ணும், ஷாஃப்டை பிடிச்சி என்ன பண்ணுவோம், இட் வில் புல் த ஷாஃப்ட் இந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் அப்படின்னா பெர்பெண்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம பாரு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் பியரிங்ஸ், ரெண்டு பக்கம் பியரிங் இருக்கு, நடுவுல கியர் இருக்கு. இப்போ இந்த கியர் என்ன பண்ணும் அப்படின்னா ஷாஃப்ட் சுத்தும் போது கியரோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கிரியேட் எ பெண்டிங் மொமெண்ட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், இட் வில் ஆக்ட் அஸ் இந்த இது வந்து ஒரு லோடு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் லோடு மாதிரி. ஸோ கியரு புள்ளி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு கிரியேட் தி என்ன கிரியேட் பண்ண போகுது, பெண்டிங் மூமெண்ட்டை கிரியேட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படிலாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல கியர் மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கும் கியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. இங்க என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன் அப்படின்னா டீனா டார்க், டார்க் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2 இன்டூ ஆர் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? T1 T2 அப்படின்றது கண்டிப்பா புள்ளின்னா வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி இஸ் கனெக்டட் டு தி பெல் டிரைவோட தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் மேக்ஸிமம் இருக்கும், இன்னொரு பக்கம் டென்ஷன் எப்படி இருக்கும்னா மினிமமா இருக்கும். ஸோ டென்ஷன் ஆன் டைட் சைட், டென்ஷன் ஆன் ஸ்லாக் சைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. T1 T2 அப்படின்றது டென்ஷன்மா, டென்ஷன் சொல்ல முடியுமா, டென்ஷன்
என்னது தம்பி? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. டென்ஷன் மீன்ஸ் சார் லோட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த யா டென்ஷன்னா லோடு. அப்ப அது யூனிட் என்னவா இருக்க போகுது? நியூட்டன். நியூட்டன், கரெக்ட். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப நியூட்டன், அவ்வளவுதான். ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? டார்க்கு, ஓகேவா? இங்க பாரு, டார்க்கோட யூனிட் மீட்டர். அப்ப இந்த T2 யூனிட் என்னவா இருக்கணும்? நியூட்டனா இருக்கணும். பக்கத்துல ரேடியஸ்க்கு மீட்டர். அவ்வளவுதான். ஏன் இது இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு தெரியல. சரி, ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. T1 அப்படின்னா டென்ஷன் ஆன் ரைட் சைடு, அவர் மேக்ஸிமம் டென்ஷன். T2 அப்படின்றது ஸ்லாக் சைடு. ஸோ நமக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பவர்ல இருந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த T1 T கண்டிப்பா பண்ணணுமா? இந்த T1 T என்ன போகுது அப்படின்னா வாய்ஸ் கேட்காதா? இப்ப தெளிவா இருக்கா? இல்ல சார், இப்போ அதே மாதிரி தான் சார். ஓகே, இப்ப கேக்குதா? அது ஒரு கால் வந்திருக்கு அதனால. சார் இப்போ கேக்குது சார். இப்ப தெளிவா இருக்கா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு கால் வந்துச்சு. ஓகேமா. ஸோ T1 T2 நீ ஆல்ரெடி இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க. T1 by T2 equal to e power mu theta அப்படின்னு படிச்சிருக்க. மியூனா என்னன்னு தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். தீட்டா அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். எழுதி வச்சுக்கோங்க, திருப்பி சொல்றேன். டார்க் ஈக்குவல் டு T1 minus T2 into R. T1ன்றது டென்ஷன் ஆன் டைட் சைட், T2ன்றது டென்ஷன் ஆன் ஸ்லாக் சைட். அடுத்து T1 by T2 இன்னொரு ஃபார்முலா இருக்கு. T1 by T2 equal to e power, ஈனா எக்ஸ்போனன்ட், ஓகேவா? ஈனா எக்ஸ்போனன்ட் பவர் மியூ தீட்டா. மியூ தீட்டா மட்டும்தாம்மா. பக்கத்துல ஏன் ரேடியன் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா தீட்டா வந்து டிகிரியில சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ரேடியன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எதுல சப்ஸ்டியூட் பண்ணணும்? டிகிரியில சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ரேடியன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். மியூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். மியூன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். I hope that everyone has noted this formula. We will send the slide also, so no problem. இப்போ நோட் பண்ணவங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது கியர். கியர் கொடுத்தாங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸை கண்டுபிடிச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் தான் மொமெண்ட். ஓகேவா? அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த லோடை கண்டுபிடிச்சேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் T1 T2 அப்படின்றது தான் அந்த லோட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? லோடாக ஆக்ட் ஆனது T1 T2, அந்த வேல்யூஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே அடுத்து இங்கே கியர் போனீங்க அப்படின்னா கியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா we are having a tangential force. ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டார்க் டிவைடட் பை ரேடியஸ். ரேடியஸ் ஆஃப் கியர் அப்படின்னு சொல்றதை விட பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர், சரி பிட்ச் சர்க்கிள் ரேடியஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. FT ஈக்குவல் டு கியருக்கு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டார்க் டிவைடட் பை R அப்படின்றது பிட்ச் சர்க்கிள் ரேடியஸ். R அப்படின்றது பிட்ச் சர்க்கிள் ரேடியஸ். அடுத்து ஃபார்முலா எழுதிக்கோங்க. யாரும் M ஈக்குவல் டுன்னு எழுதாத. மாடுல் ஈக்குவல் டு பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் PCD அப்படின்னு எழுதிக்கோ. கேபிட்டல் P கேபிட்டல் C கேபிட்டல் D. பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் டிவைடட் பை டீத் அப்படின்னு எழுதிக்கோ. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டீன்னு யூஸ் பண்ணாதுன்னு சொல்றேன்னா, டீனா நம்ம இது வரைக்கும் டார்க் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ புதுசாக திருப்பி டீன்னு போட்டு இதை டார்க்னு யூஸ் பண்ணிடாது. ஓகேவா? சம்டைம்ஸ் கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடுலும் நம்பர் ஆஃப் டீத்தும் கொடுத்துட்டு they will ask you to calculate the diameter. டயமீட்டர் கண்டுபிடிச்சு அதில் எடுத்துட்டு போய் we have to find the tangential force கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஃபார்முலாவே சேர்த்து கொடுத்தேன். மாடுல் ஈக்குவல் டு பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் டிவைடட் பை டீத். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கியர்ஸ் படிச்சிட்டியா? டிஒஎம்ல எதில் வரும் உனக்கு கியர்ஸ். ஸோ யூ வில் ஸ்டடி திஸ் டீப்லி. ஸோ இதில் இருந்து FT வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் இதில் இருந்தால் நார்மல் ஃபோர்ஸ் என்ன பண்ண போகிறோம்? கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் டிவைடட் பை காஸ் பை. W ஈக்குவல் டு FT டிவைடட் பை காஸ் பை. Wன்றது தான் இந்த லோடு. இந்த லோட் W கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவும் பண்ணுறோம். ஸோ W ஈக்குவல் டு FT டிவைடட் பை காஸ் பை. பை அப்படின்றது ப்ரெஷர் ஆங்கிள் எழுதி வச்சுக்கோ. பைன்றது ப்ரெஷர் ஆங்கிள். எழுதியாச்சா? ஸோ இப்போ என்னெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா புள்ளியில் ரெண்டு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் ஈக்குவல் டு T1 minus T2 into R. T1 by T2 equal to e power mu theta அப்படின்ற ஃபார்முலாவும் T1 T2 கண்டுபிடிக்கிறதுக்கு, கியர்ல வந்து பார்த்தீங்கன்னா லோட் W கண்டுபிடிக்கிறதுக்கு FT divided by cos pi அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவும், FT எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டார்க் டிவைடட் பை
ரேடியஸ், அதாவது பிச் சர்க்கிள் ரேடியஸ். பிச் சர்க்கிள் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். மாடுலி ஈக்குவல் டு பிச் சர்க்கிள் டயமீட்டர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டீத். உங்களுக்கு எல்லாருக்குமே டயமீட்டருக்கும் ரேடியஸ்க்கும் ரிலேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? டயமீட்டர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் எதுவும் சொல்லல. ஓகேவா? ஆக்சுவலாக என்னடா இங்கே டயமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே ரேடியஸில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்காது. ஓகேவா? ஓகேவா? டயமீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீ ரேடியஸை என்ன பண்ணிக்கணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும். So we can move on to the problem. Okay, this is the problem. Okay, these are the very very important problems. Hereafter ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண சொன்னேன். இன்னைக்கு நீ இப்பயே சால்வ் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நீ அப்புறம் எடுத்து சால்வ் பண்ணாலும் சரி, யூ ஹாவ் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் டுடே. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எ ஷாஃப்ட் சப்போர்ட்டட் அட் தி எண்ட்ஸ். ஓகேவா? இன்னைக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான் நான் நடத்துறேன். ஓகேவா? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எ ஷாஃப்ட் சப்போர்ட்டட் அட் தி எண்ட்ஸ் இந்த பால் பியரிங்ல ஷாஃப்ட் வந்து சப்போர்ட் ஆயிருக்கு. கேரிஸ் எ ஸ்ட்ரைட் டூத். ஸ்ட்ரைட் டூத் என்ன அர்த்தம்? டூத் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது, டீத் வந்து பார்த்தீங்கன்னா கியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்க போகுது. இன்க்ளைண்ட் மிட் ஸ்பேன் அப்படின்னா நடுவில் இருக்கு. அப்போ இதுக்கு டயக்ராம் நீ தான் வரையணும். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னா ரெண்டு பக்கமே சப்போர்ட் இருக்கு, நடுவில் ஷாஃப்ட் இருக்கு. ஷாஃப்டோட சென்டர்ல we are having a spur gear. ஓகேவா? and it is transmit this at 300. அப்ப பவர் கொடுத்திருக்காங்க 7.5 into 10^3 வாட். ஸ்பீட் n வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 300 rpm. அடுத்து பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் கியர் சர்க்கிள் டயமீட்டர் கொடுத்திருக்காங்க. டயமீட்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? PCD வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கேபிட்டல் T வந்து பாத்தீங்கன்னா சார் வாய்ஸ் கட் ஆகுது சார். 150. வாய்ஸ் கட் ஆகுதா? இப்போ கேக்குதா? பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் 150 mm அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ 150 mm அப்படின்னு. அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் பியரிங்ஸ் அண்ட் கியர் ஆர் 100 mm. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷாஃப்டோட லென்த்தை கொடுக்காம டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் லைன் ஆஃப் பியரிங்க்கும் கியருக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 mm. அப்ப ரெண்டுக்கும் என்னதான் இருக்க போகுது? 100 mm. அதாவது அப்ப ஷாஃப்டோட லென்த் எவ்வளவு அப்படின்னா 200 mm. யூ ஹேவ் டு டிரா டயக்ராம் வந்து தான் வரையணும். என்ன சொல்லிருக்காங்க? சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னு வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சரி ஓகே. இப்போ ரெண்டு பக்கமும் சப்போர்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஹலோ ஓகே சார். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னால ரெண்டு சைடும் பியரிங்ஸ் இருக்கு. வி ஆர் ஹேவிங் ஏ ஷாஃப்ட். ஓகே, ஒரு ஷாஃப்ட் இருக்கு. ஷாஃப்ட்லோட சென்டர்ல கியர் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பியரிங்கோட சென்ட்ரல் லைனும் கியரோட சென்ட்ரல் லைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வேல்யூ 100 mm அப்படின்னு இருக்காங்க. ஸோ 100 mm. அது மட்டும் இல்லாமல் கியரோட டயா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 150 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் ஆஃப் ஸ்டீல். அதோட அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்க வேண்டிய ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கனால ஓகேவா, we can find the diameter using only shear strength. ஓகே, ஆனா ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணா போதும். டவ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஷோ இன் த ஸ்கெட்ச் ஹவு த கியர் வில் பி மவுண்டட் ஆன் த ஷாஃப்ட். ஸோ எப்படி அந்த ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுங்க அப்படின்ட்டு ஆல்சோ இண்டிகேட் தி எண்ட்ஸ் வேர் பியரிங் வில் பி மவுண்டட். ஓகேவா? அதாவது ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ப்ரெஷர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் டர்ன் அஸ் 20 டிகிரி. இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வரைகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டு பியரிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கியருக்கும் நடுவில் உள்ள கேப் வந்து பார்த்தீங்கன்னா 100 mm. கியரோட டயமீட்டர் 150 mm. ப்ரெஷர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பையன்னு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இங்கே ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க, நீ பையன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ப்ரெஷர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பை ஈக்குவல் டு 20 டிகிரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோ. ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் தட் தே ஹவ் பீன் கிவன். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பவர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் n கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிப்ப? பவர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் n கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிப்ப? டார்க். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி டார்க். ஸோ டார்க் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஈக்குவல் டு 2 pi nt/60. ஸோ இதுல இருந்து என்ன கண்டுபிடிப்ப? டார்க் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த W கண்டுபிடிக்கணும். Wக்கு என்ன ஃபார்முலா? ft/cos π.
எழுதிருக்கேன் ஆல்ரெடி FT பை காஸ் பைன்னு. FT கண்டுபிடிக்கணும். FTக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டார்க் டிவைடட் பை ரேடியஸ் அப்படின்னு எழுதியிருப்பேன். இங்க அவங்க டயமீட்டர் கொடுத்தனால டயமீட்டர் அப்படின்றது ரேடியஸ் டிவைடட் பை 2. டயமீட்டர்ன்றது என்னது? ரேடியஸ் டிவைடட் பை 2. இங்க பாரு எல்லாரும் ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இங்க என்ன பண்ணிரு அப்படின்னா டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 238.7 நியூட்டன் மீட்டர் இருக்கு பார்த்தியா, இது எம்எம் மாத்திரு. 238.7 இன்டூ 10⁻³ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரு. ஓகேவா? மாத்திட்ட அப்படின்னா இங்க நீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிட் கன்வர்ஷனும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டயமீட்டரை எம்எம்லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 150 mm அப்படின்ற டயாவை டேரக்டாவே நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். டயமீட்டர் டிஏ நீ எம்எம் மாத்தல அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் யூனிட் கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். அப்படிலாம் பண்ணாத. ஓகேவா? இங்க டார்க் கண்டுபிடிச்சோன்னா அதை எம்எம் மாத்திரு. மாத்திட்ட அப்படின்னா டயமீட்டர் டிக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இங்க 150 mm அப்படின்னு போட்டலாம். போட்ட அப்படின்னா you can get the same value 3182.7 தான். அதே வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்க போகுது. டார்க்ல மேல 10⁻³ இருக்க போது, டயமீட்டர் 150 வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்க போகுது. ஸோ உனக்கு ஈஸியா இருக்கும். கால்குலேஷன் போடும்போது உனக்கு எப்படி இருக்கும், இன்னும் ஈஸியா இருக்கும். FT டிவைடட் பை காஸ் பை. காஸ் பை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொன்னேன், 20 டிகிரி அப்படின்னு சொன்னேன். ஸோ யூ கேன் ஃபைண்ட் த W. இப்போ எல்லாரும் பாருங்க இந்த சம் எப்படி இருக்கு அப்படின்னா a simply supported beam subjected to center point load மாதிரி இருக்கு. கரெக்டா இல்லையா? கரெக்டா சூர்யா? எஸ் சார். a simply supported beam subjected to point load மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும், WL/4 அப்படின்னு. WL/4. W வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப கண்டுபிடிச்சது 3387. Lன்றது லென்த். இங்க பாரு, எல்ன்றது என்னது, லென்த். நீ இங்க லென்த் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணு அப்படின்னா 200 சப்ஸ்டியூட் பண்ணு. ஓகே, லென்த் வந்து பாத்தீங்கன்னா 0.2 சப்ஸ்டியூட் பண்ணாத, 200 mm சப்ஸ்டியூட் பண்ணு. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா டோட்டல் லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்லிருக்காங்க, கியரோட சென்டர்ல இருந்து பியரிங்கோட சென்டர் 100 mm. அப்ப இன்னொரு சைடும் பார்த்தா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், இது கேன்டிலிவர் பீம் கிடையாது, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அப்ப லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியரிங்ல இருந்து இன்னொரு பியரிங்கோட எண்ட் வரைக்கும் எடுக்கணும். அப்ப 200 mm. யூ சப்ஸ்டியூட் as 200. நீ 200 சப்ஸ்டியூட் பண்ணு. திருப்பி சொல்றேன். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா உனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 169.4 இன்டூ 10⁻³ அப்படின்னு வரும். இன்டூ 10⁻³. அப்ப இதோட யூனிட் என்ன இருக்கும், நியூட்டன் எம்எம்ல இருக்கும். எல்லாரும் கவனி, இந்த யூனிட் என்ன இருக்கும், நியூட்டன் எம்எம்ல இருக்கும். அப்ப ரெண்டுமே நியூட்டன் எம்எம்ல தான் இருக்கு. இப்போ யூ கேன் ஃபைண்ட் தி ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட். ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிப்ப? ஓகேவா? யூ ஹேவ் டு டேக் தி மீன் ஸ்கொயர் ரூட். மீன் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா மீன்னா என்ன அர்த்தம்? ஓகே, யூ ஆர் கோயிங் டு ஆட் இட், யூ ஆர் கோயிங் டு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இட், தென் யூ ஆர் கோயிங் டு ஆட் இட், யூ ஆர் கோயிங் டு டேக் தி ஸ்கொயர் ரூட். கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா இப்போ உனக்கு கிடைக்கிற ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாவே இந்த ஆன்சர் கிடைச்சிடும். 292.7 இன்டூ 10⁻³ இந்த மாதிரி மீட்டர்ல கிடைக்காது, டேரக்டா எம்எம்லேயே கிடைச்சிடும். ஏன்னா நான் எல்லாமே என்னதுல தான் வச்சிருக்கேன், எம்எம்ல தான் வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண வேண்டியதான், ஃப்ரம் பிஹெச்டி டேட்டா புக் போக வேண்டியதான். பிஹெச்டி டேட்டா புக் 7.21 போயிட்டியா? பிஹெச்டி டேட்டா புக் 7.21ல ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கு, 16ன்றது வேல்யூ. ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஷாஃப்ட். டிஐ அப்போ 0ன்னு போட்டுருவேன், D0 கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிடலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? So once again I am repeating the procedure for the gears. Okay, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃபிகர் வரைய சொல்றாங்க. இங்க பாரு, இந்த சம்முக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சம்மு வந்து 10 லைன்ல இருக்கும். 10 அதாவது பிரிண்ட் ஆகும்போது 6 லைன் 7 லைன்ல இருக்கும். ஆனா கொஸ்டின்ல டயக்ராம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு அங்க போவாது. ஓகேவா? கொஸ்டின்ல டயக்ராம் நீ தான் வரையணும், கொஸ்டினை படிச்சு. ஓகேவா? அதே போல சொல்றேன், நான் என்ன சம்மு நடத்துறோமோ, நாங்க என்ன கிளாஸ்ல நடத்துறோமோ அந்த சம்மு தான் வரும். அதையும் சொல்லிடுறேன். என்ன இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7.5 கிலோவாட்டுக்கு பதிலாக அவன் 10 கிலோவாட்னு கொடுத்துருப்பான். இல்லை இங்கே 45க்கு பதிலாக 60 மெகாபாஸ்கல் அப்படின்ற வேல்யூ மட்டும் மாறி இருக்கும். அவ்வளோதான் மாறி இருக்குமோ தவிர வேற எதுவுமே சேஞ்ச் ஆகுது. சேம் ப்ரொசீஜர் யூ ஆர் கோயிங் டு ரிப்போர்ட் இட் இஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், சரி எ சிம்பிளி எ ஷாஃப்ட் சப்போர்ட்டட் அட் தி எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சப்போர்ட்டட் அட் எண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே சப்போர்ட்டட் பீம் தான் அர்த்தம். ஓகேவா? இன் பால் பியரிங் கேரிஸ் ஸ்ட்ரைட் ஸ்மூத் ஸ்ட்ரைட் டூத் ஸ்பர் கியர் அட் இட்ஸ் மிட் ஸ்பேன். மிட் ஸ்பேன் அப்படின்னா சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா 2 பியரிங் நடுவில் ஒரு கியர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதோட பவர் கொடுத்துட்டான், அதோட ஸ்பீட் கொடுத்துட்டான், பிச் சர்க்கிள் டயமீட்டர் கொடுத்துட்டான், டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் லைன் ஆஃப் பியரிங்ஸ். ஓகேவா? பியரிங்கோட சென்ட்ரல் லைனும் கியரோட சென்ட்ரல் லைனையும் ஓகேவா ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் 100 mm ஈச். ரெண்டு பக்கமுமே நீ எடுத்துக்கணும். ஓகேவா? 100 ஈச் அப்படின்னு எடுத்துருக்கான். ஓகேவா? அடுத்து ஷாஃப்ட் எதுனா மெட்டீரியல்ல மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அலோபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. நான் ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் கொடுத்துருந்தான் அப்படின்னா யூ ஃபைண்ட் ஒன்லி ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும்.
இப்போ சார் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்துருந்தா அப்படின்னா ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சு ரொம்ப ஈஸி. பெண்டிங் மொமெண்ட் உனக்கு தெரியும் ஃபார்ம் என்ன பண்ணணும், ஹவ் டு டேக் த ஆவரேஜ் ஆஃப் எம் அண்ட் டி ஆவரேஜ் எடுத்து பிஹெச்டி டேட்டா புக் 7.21 ரெஃபர் பண்ணி அந்த ஃபார்ம்ல பெண்டிங் மொமெண்டோட ஃபார்ம்ல யூஸ் பண்ணி இன்னொரு டயா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ரெண்டு டயால எந்த டயா மேக்ஸிமமா இருக்கோ அந்த டயாவை என்னவா எடுத்துக்கணும், ஆன்சரா எடுத்துக்க போறேன். அந்த டயாவை என்னவா எடுத்துக்க போறேன், ஆன்சரா எடுத்துக்க போறோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா திருப்பி கேளு. ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல we have discussed only how to solve the problem using combined bending and twisting moment. We have seen the formula. Okay, I have introduced the formula called equivalent twisting moment and equivalent bending moment. This you have to memorize. This formula you have to memorize. And we have solved the problem. How to solve the problem using equivalent bending moment. Okay, அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இதுல என்ன பண்ணிருந்தாங்க, பெண்டிங் மூமெண்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் டைரக்டா அவங்களே क्वेश्चन கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ் அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. இங்க ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன பண்ணணும், கொடுத்துருக்க வேல்யூவால டிவைட் பண்ணி ஓகேவா டிசைன் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் த டிசைன் tensile stress, this is the design ultimate shear stress. So இந்த ரெண்டு டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டுபிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சு பிஹெச்டி டேட்டா புக் யூஸ் பண்ணி 7.21 யூஸ் பண்ணி ட்விஸ்டிங் மொமெண்ட்டை வச்சு ஒரு டயாவும், அடுத்து ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சு பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா பிஹெச்டி டேட்டா புக் 7.21 வச்சு you have to find the another one dia. From this two dia you have to calculate which is the larger dia you are taking as the answer. அடுத்து என்ன பண்ணேன், ஐ ஹவ் இன்ட்ரோடியூஸ் த அனதர் மெம்பர்ஸ். ஷாஃப்ட்னா ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாலாம் இருக்கு. ஷாஃப்டோட என்ன இருக்கும், ஷாஃப்ட் வந்து சுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க, புள்ளி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக கியர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுக்கும் என்னெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா லோடு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா லோடு ஆக்ட் ஆகுது. இந்த லோடை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஓகேவா, இந்த புள்ளியில எத்தனை லோடு வரும்னா 2 லோடு வரும். T1 T2 அப்படின்றது டென்ஷன் தான் லோட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகுது. அப்போ நான் டோட்டல் லோட் W ஈக்குவல் டு லாஸ்டா எழுதும் போது இங்க கீழே எழுதலாமா, அப்போ டோட்டல் லோட் W ஈக்குவல் டு T1 + T2 அப்படின்னு எழுதிருவேன். ஓகேவா? அப்போ டோட்டல் லோட் எவ்வளவு ஆக்ட் ஆகுது புள்ளியில அப்படின்னா T1 T2. இந்த T1 T2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ எம் ஹேவிங் 2 ஃபார்முலாஸ். இந்த ரெண்டு ஃபார்முலா இமெக்லயே நீ படிச்சிட்ட ஃபர்ஸ்ட் ரெண்டாவது செமஸ்டர்லயே டார்க் ஈக்குவல் டு T1 - T2 × R T1/T2 ஈக்குவல் டு E பவர் மியூ தீட்டா அப்படின்ற ஃபார்முலாவை நீ எங்க படிச்சிட்ட அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு படிச்சிட்ட. இப்போதைக்கு நீ புதுசா படிக்கிறது கியர் மட்டும்தான். கியர்லையும் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டார்க் டிவைடட் பை பிட்ச் சர்க்கிள் ரேடியஸ். பிட்ச் சர்க்கிள் ரேடியஸ் அப்படின்றது என்னது, டயமீட்டர் பை 2. அதனாலதான் கொஸ்டின்ல என்ன பண்ணாங்க, டார்க் டிவைடட் பை அதாவது 2T டிவைடட் பை D அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. 2T டிவைடட் பை D கேபிட்டல் D, அதாவது பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, W ஈக்குவல் டு FT டிவைடட் பை காஸ் பி, அதாவது பை அப்படின்றது என்னது அப்படின்னா ப்ரெஷர் ஆங்கிள். கொஸ்டின்ல ப்ரெஷர் ஆங்கிள் கொடுக்கல அப்படின்னா 20 டிகிரி தான் அஸ்யூம் பண்ணிக்கணும். திருப்பியும் சொல்றேன், கியருக்கு ஆங்கிள் கொடுக்கல அப்படின்னா கியருக்கு 2 ஆங்கிள் தான் இருக்கும். ஒன்று 14.5 டிகிரி இல்லை 20 டிகிரி. நமக்கு 14.5ன்றதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம், 20ன்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் எப்பயுமே என்ன பண்றேன் அப்படின்னா 20 டிகிரி கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்னா நீ எடுத்துக்கணும். ஓகேவா? இங்க கொடுத்துட்டாங்க அதனால ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? டேட்டாஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஓகேவா நீ அஸ்யூம் பண்ணி என்ன பண்ண அப்படின்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு. ஓகேவா? அதனால ப்ராப்ளம். இப்போ சப்போஸ் இந்த கொஸ்டின்லயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கொடுக்கல அப்படின்னா நீ தான் மெட்டீரியல் சூஸ் பண்ணி அதோட ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ யூ ஹேவ் டு assume. ஓகேவா? you can assume between 45 to 50 megapascal என்ன assume பண்ணிக்கலாம். ஸோ கொடுக்கல அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம், டிசைன் தான் பண்ற. நீங்க பண்றது you are doing some design, so you can assume the மெட்டீரியல் நமக்கு தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ராப்ளத்துல டேட்டாவெல்லாம் நீ சேஞ்ச் பண்ணக்கூடாது. நான் என்ன சொன்னேன், மெட்டீரியலை மட்டும் தான் அஸ்யூம் பண்ணிக்க சொன்னேன். மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ரெஷர் ஆங்கிள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, மாறவே மாறாது. ஓகேவா? நீ படிப்ப. ஓகேவா? யூ வில் ஸ்டடி இன் தி டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கியர்ஸை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பா வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஸ்டடி. ஸோ இந்த சம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த சம்ல இட் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்ட் டு பாயிண்ட் லோட் மாதிரி நம்ம கியர் இருந்துச்சு. ஸோ வி ஹவ் கால்குலேட்டட். இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த புள்ளிஸ். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் எதோட நிறுத்தினேன், கியர்ஸோட நிறுத்தினேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரே ஒரு புள்ளி வச்சு சால்வ் பண்ணுவேன். அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2 புள்ளி வச்சு சால்வ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ ஒரு ஷாஃப்ட்ல ஒரு புள்ளி தானே இருந்துச்சு, அடுத்த கிளாஸ்ல ஒரு ஷாஃப்ட்ல ஒரு புள்ளி இருக்கும். அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் டேக் 2 புள்ளி. ஒரு ஷாஃப்ட்ல 2 புள்ளி இருந்தா எப்படி இருக்கும்
அதுக்கு அடுத்து லாஸ்ட் ப்ராப்ளம் எப்படி போடுவேன், ஒரு ஷாஃப்ட்ல ஒரு புள்ளி இருக்கும், ஒரு கியர் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்றது அப்படின்றது. இனி வர கிளாஸுக்கு எல்லாமே ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணுவோமா. அந்த ஒரு ப்ராப்ளத்தை நீ தயவு செய்து ஓகேவா நோட் பண்ணிக்கோ. ஓகேவா, நோட் பண்ணல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புரியவே புரியாது ப்ராப்ளம். திருப்பியும் சொல்றேன், எந்த இடத்துல பிஹெச்டி டேட்டா புக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் லாஸ்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ ஹேவ் டு மெமரைஸ் திஸ் ஃபார்முலா. கியருக்கும் புள்ளிக்கும் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணணும். ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணணும். So any doubts? ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவா? No, sir. Sir. Okay. Any doubts, ma? Okay.